விடுதலை ராகங்கள் விடியலின் கீதங்கள் முழங்கிட வாருங்களே. புது உலகமைத்திட புது வழி படைத்திட அன்புடன் வாருங்களே. வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள், அனைவரும் வாருங்களே, அனைவரும் வாருங்களே. அன்புக்காகவும் அமைதிக்காகவும் இயேசு மனுவானார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானார். அன்புக்காகவும் அமைதிக்காகவும் இயேசு மனுவானார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானார். ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம். ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம். சுயநலம் நீக்கி பிறநலம் காத்த அன்பில் நாம் இணைவோம். வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள், அனைவரும் வாருங்களே, அனைவரும் வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் ஆயரும் மறை வல்லுனருமான சலேசு நகர் புனித பிரான்சிஸ் அவர்களை நம் தாயாம் திரு அவை நினைவு கூர்ந்து ஜெபிக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே என் இறைவா, என் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே என் இறைவா, என் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே என் மீட்பரே, என் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே என் மீட்பரே, என் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆவியே என் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆவியே என் மேல் இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, ஆயரான புனித பிரான்சிஸ்
மனிதரின் மீட்புக்காக எல்லாருக்கும் எல்லாமாகிட திருவுளமானாரே. எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு என்றும் பணிபுரிவதில் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உம்முடைய அன்பின் கனிவை வெளிப்படுத்துவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீயே என் மக்கள் இஸ்ரேலுக்கு ஆயனாக இருப்பாய். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 7 மற்றும் 10 முடிய. அந்நாட்களில் இஸ்ரேலின் அனைத்து குலங்களும் எபிரோனுக்கு வந்து தாவீதிடம் கூறியது, நாங்கள் எலும்பும் சதையுமானவர்கள். சவுல் எங்கள் மீது ஆட்சி செய்த கடந்த காலத்திலும் கூட நீரே இஸ்ரேலை நடத்தி சென்றவர். நீயே என் மக்கள் இஸ்ரேலின் ஆயனாக இருப்பாய். நீயே இஸ்ரேலுக்கு தலைமை தாங்குவாய் என்று உமக்கே ஆண்டவர் கூறினார். இஸ்ரேலின் பெரியோர்கள் எல்லாரும் அரசரை காண எபிரோனுக்கு வந்தனர். அரசர் தாவீது எபிரோனில் ஆண்டவர் திருமுன் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். இஸ்ரேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர். 30 வயதில் அரசரான தாவீது 40 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். எபிரோனில் தங்கி யூதாவை 7 ஆண்டுகள் 6 மாதங்களும், பிறகு எருசலேமில் தங்கி அனைத்து இஸ்ரேல் யூதாவை 33 ஆண்டுகளும் அவர் ஆட்சி புரிந்தார். அரசரும் அவருடைய ஆள்களும் அம்மன்னனின் மைந்தர் எபூசியருக்கு எதிராக எருசலேம் சென்றபோது அவர்கள் தாவீதை நோக்கி, நீர் இங்கே வர முடியாது. பார்வையற்றவரும் முடவரும் கூட உம்மை அப்புறப்படுத்தி விடுவார்கள். அதாவது இங்கே தாவீது வர முடியாது என்றனர். இருப்பினும் தாவீது சீயோன் கோட்டையை கைப்பற்றினார். அதுவே தாவீதின் நகர். தாவீது தொடர்ந்து வளர்ச்சி பெற்றார். படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் அவரோடு இருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். முற்காலத்தில் பற்றுமிகு அடியாருக்கு நீர் காட்சி தந்து கூறியது, வீரன் ஒருவனுக்கு வலிமை அளித்தேன், மக்களின் நின்று தேர்ந்தெடுக்கப்பட்டவனை உயர்த்தினேன். பல்லவி. என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன். என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும். என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். பல்லவி. என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும். அவன் கையை கடல் வரைக்கும், அவன் வலக்கையை ஆறுகள் வரைக்கும் எட்ட செய்வேன். பல்லவி. என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 3. வாழ்வு தருகிற உயிருள்ள இறை வார்த்தைகள் 22 முதல் 30 முடிய. அக்காலத்தில் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் இவனை பெயர்செபூல் பிடித்திருக்கிறது என்றும், பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆகவே இயேசு அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு ஓமைகள் வாயிலாக கூறியது. சாத்தான் சாத்தானை எப்படி ஓட்ட முடியும்? தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது. தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது. சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது. அதுவே அவனது அழிவு. முதலில் வலியவரை கட்டினாலன்றி அவ்வலியவருடைய வீட்டிற்குள் நுழைந்து அவருடைய பொருள்களை எவராலும் கொள்ளையிட முடியாது. அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், தூய ஆவியாரை பழித்துரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார். அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார். ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள், அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இவனை தீ ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நாங்கள் எலும்பும் சதையுமானவர்கள் என்று மக்கள் தாவீதை பார்த்து சொல்லுவதாக இந்த இறைவார்த்தைகள் அமைந்திருக்கிறது. ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவராக தாவீது அரசர் விளங்கினார். நீயே என் மக்கள் இஸ்ராயலின் ஆயனாக இருப்பாய், நீயே இஸ்ராயலுக்கு தலைமை தாங்குவாய் என்று ஆண்டவர் அவருக்கு திருப்பொழிவு செய்வதை நினைவு கூர்ந்து, அன்பிற்குரியவர்களே, மக்கள் எல்லோரும் தாவீதை அரசராக ஏற்றுக்கொள்கிறார்கள். இதனால் 30 வயதில் அரசனாக திருப்பொழிவு செய்யப்பட்ட தாவீது 40 ஆண்டுகள் இஸ்ராயல் மக்களை ஆட்சி செய்கின்றார். தாவீது தன்னுடைய வாழ்நாளில் வெற்றிக்கு மேல் வெற்றிகளை குவிக்கிறார். அவர் சென்ற இடங்களிலெல்லாம் சிறப்பான மதிப்பும் மரியாதையும் அவருக்கு கிடைத்தது. அப்படி என்றால் இறைவார்த்தை சொல்லுகிறது, படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் அவரோடு உடனிருந்தார். அவர் பெற்ற வெற்றிகளுக்கு, புகழுக்கு, மதிப்பு மரியாதை இவை அனைத்திற்குமே என்ன காரணம் என்று பார்க்கும்போது கடவுள் அவரோடு உடனிருந்ததுதான். ஆம், என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, கடவுள் நம்மோடு உடன் இருக்கிறார் என்றால் நாம் எதை குறித்தும் அச்சப்பட வேண்டியதில்லை, பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் இறைவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்கு ஆற்றலையும் வல்லமையையும் வலிமையையும் தருகின்றார். எவற்றையும் எதிர்த்து நிற்கக்கூடிய, போராடக்கூடிய, சவாலோடு வெற்றி காணக்கூடிய தைரியத்தை இறைவன் நமக்கு ஊட்டுகின்றார். இன்றைய நற்செய்தியை பார்க்கிறோம். மறைநூல் அறிஞர்கள் ஆண்டவர் இயேசுவை பார்த்து இவனை பெயர்செபூல் பிடித்திருக்கிறது என்றும், பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் அவரை பற்றி இழிவாக பேசிக்கொண்டிருப்பதை இறைவார்த்தை வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி இது மட்டுமல்ல, அவருடைய ஒவ்வொரு செயல்களிலும் அவர்கள் மூக்கை நுழைத்து நோட்டமிட்டு இயேசுவை குறை சொல்லிக் கொண்டிருப்பதையே இந்த நாட்களில் நாம் வாசிக்க கேட்கிறோம். முடக்குவாதமுற்ற மனிதனை ஆண்டவர் இயேசு குணப்படுத்துகிறார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து உன்னுடைய படுக்கையை தூக்கி கொண்டு நட
என்று இயேசு சொன்னபோது பாவங்களை மன்னிக்க இவன் யார் என்று அந்த இடத்திலே குற்றம் குறையை கண்டுபிடிப்பதை பார்க்கிறோம். லேவியை சீடராக அழைத்து அவருடைய வீட்டிலே சென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உணவருந்துகிறார். பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் இவர் கூடி வாழ்கிறார், அவர்களுடைய வீட்டிலே இவர் உணவருந்துகிறார் என்று குறை பேசியதை பார்க்கிறோம். இயேசுவும் அவருடைய சீடரும் நோன்பு இல்லாததை பார்த்து பரிசேயரினுடைய சீடர்களும் யோவானுடைய சீடர்களும் நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் மட்டும் ஏன் நோன்பிருப்பதில்லை என்று இயேசுவின் மீது குற்றம் சுமத்தியதை பார்க்கிறோம். இன்னும் அதிகமாக அவர் செய்த அற்புத அதிசயங்களை எல்லாம் குறை சொல்லிக் கொண்டு ஓய்வு நாளிலே இவர் இதை செய்யலாமா, ஓய்வு நாள் கடவுளுக்குரிய நாளாயிற்றே, மோசேவினுடைய சட்டத்தை இவர் மீறுகிறார் என்று குற்றம் சாட்டினார்கள். இவற்றையெல்லாம் பொறுத்துக் கொள்ளுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாவற்றையும் இவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் இன்றைய நாள் சற்று வித்தியாசமான இறைவார்த்தையாக இது அமைந்திருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இறை தன்மைக்கு, தெய்வத்தன்மைக்கு, அவருடைய இறை வல்லமைக்கு, ஆற்றலுக்கு எதிரான பழிப்புரையாக இன்றைய நாளினுடைய இறை வார்த்தை அமைந்திருக்கிறது. அவர்களுடைய வார்த்தைகள் பாருங்கள், இவனை பெயல்செபூல் பிடித்திருக்கிறது, பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இறை தன்மையை, அவருடைய வல்லமையை, இறை ஆற்றலை இந்த இடத்திலே கொச்சைப்படுத்தி குறை கண்டுபிடிப்பதோடு மட்டுமல்லாமல் தூய ஆவியானவருக்கு எதிராக அவர்கள் செயல்படுவதையே இந்த இறை வார்த்தை சுட்டிக்காட்டுகிறது. எனவே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், தூய ஆவியாரை பழித்துரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார், அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார் என்று அவர்களுடைய குறை கண்டுபிடிக்கிற நோக்கத்தை, தவறான செயல்களை நேரடியாக வெளிப்படையாக ஆண்டவர் இயேசு சுட்டிக்காட்டுவதை பார்க்கிறோம். அவர்கள் எல்லோரும் கொடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட இருக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் வெளிப்படையாகவே சொல்லுகிறார். ஆம், தூய ஆவியானவருக்கு எதிராக ஒருபோதும் அன்பிற்குரியவர்களே நாம் பாவம் செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. இன்றைய நாளினுடைய புனிதர் பிரான்சிஸ் சலேசியார் பிரான்ஸ் நாட்டிலே 1567ஆம் ஆண்டு பிறக்கிறார். ஆயராகவும் மறை வல்லுனராகவும் தாயாம் திரு அவை இவரை அங்கீகரித்திருக்கிறது. எழுத்தாளர்கள், செய்தியாளர்களுடைய பாதுகாவலராக இவர் திகழ்கிறார். மிகவும் ஒரு கோப குணமுள்ள மனிதராகவே இவர் வாழ்ந்து வருகிறார். இப்பேற்பட்ட இந்த கோப குணமுடைய மனிதர் எப்படி ஒரு ஆயராக, புனிதராக உயர்கிறார் என்பதுதான் அன்பிற்குரியவர்களே சுவாரஸ்யம். பல ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுகிறது. 23 ஆண்டுகள் தனக்குள்ளே இவர் போராடி இருக்கிறார். கடவுளிடத்திலே தொடர்ந்து வேண்டி ஜெபித்திருக்கிறார், இந்த கோப குணத்திலிருந்து அவர் சாந்த குணத்தை பெற்றுக்கொள்வதற்கு. 23 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. அதன் பிறகு ஜெனீவாவினுடைய ஆயராக இவர் திருநிலைப்படுத்தப்பட்டு சிறந்த மறையுரையாளராக, ஏழைகளின் நண்பராக இவர் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டார். அன்பிற்குரியவர்களே, இவருடைய வாழ்க்கையில் செவிடர்களுக்கு மறைக்கல்வி போதிக்கின்ற வழிவகைகளை கண்டுபிடித்திருக்கிறார். இதனால் இவர் செவிடர்களினுடைய பாதுகாவலராகவும் அறியப்படுகிறார். சீர்திருத்த திருச்சபையை அணுகி அவர்களோடு இந்த இறைவார்த்தைகளை எல்லாம் பகிர்ந்து கொண்டு அவர்களை தாயாம் கத்தோலிக்க திரு அவைக்கு அழைத்து வருவதற்காக அரும்பாடுபட்டிருக்கிறார். இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கும் கன்னிமரியாளுடைய மாசற்ற திரு இருதயத்திற்கும் இவர் பல நூல்களை எழுதி அந்த பக்தி முயற்சியை வளர்த்தெடுத்திருக்கிறார். கடவுளின் அன்பு என்கிற ஒரு அற்புதமான நூலையும் இவர் எழுதியிருக்கிறார். அந்த நூலை எழுத ஏறக்குறைய 10 ஆண்டுகளை இவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். திருத்தந்தை 23ஆம் ஜான் அவர்கள் தன் வாழ்நாளெல்லாம் இப்புனிதரை முன்மாதிரியாக கொண்டு வாழ்ந்தார் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. இப்பேற்பட்ட அற்புதமான ஒரு புனிதரை நினைவு கூறுகிற இந்த நாளில் தாயாம் திரு அவை இவருடைய மறையுரைகளை, எழுத்துக்களை
நம்முடைய வாழ்வின் விசுவாசத்திற்காக கொடுக்கிறது. அந்த விசுவாச படிப்பினைகளை ஏற்றுக்கொண்டு இந்த புனிதருடைய பரிந்து பேசுதலினால் இந்த நாளின் ஆசிரை பெற சிறப்பாக ஜெபிப்போம். ஆமென். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம் காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரை காணிக்கையாய் என்னை ஏற்றுக்கொள்வீரே. காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம் காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். உள்ளதை உமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன். உள்ளதை உமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன். உலகத்தை அன்பால் மீட்டவரே, உலகத்தை அன்பால் மீட்டவரே, உமக்கின வருகின்றேன். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம் காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸின் சாந்தமிக்க உள்ளத்தை தூய ஆவியனும் நெருப்பினால் வியத்தகு முறையில் பற்றி எறிய செய்தீரே. நாங்கள் ஒப்பு கொடுக்கின்ற மீட்பளிக்கும் இப்பலி பொருள் வழியாக எங்கள் இதயமும் அதே நெருப்பினால் பற்றி எறிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானகத் தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் அன்பு சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் சிறப்பாக நினைவு கூறுகின்ற ஆயரும் மறை வல்லுநருமான புனித பிரான்சிஸ் சலேசியார் மற்றுமாக இருக்கிற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த ஜெபத்தை பக்தியோடும் விசுவாசத்தோடும் இணைந்து நாம் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். இதயத்தாகம் நீ, நீரோளில் தெய்வம் நீ, உதய காலம் நீ, உறவின் பாலம் நீ. தள்ளாடினான் தடுமாறினேன், கண்மூடினான் வழிமாறினேன். தீராத துன்பங்களில் நீ தாயாகி தாளாட்டினாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லை, உன் நினைவின்றி வாழ்வில்லை. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். குருக்களுக்கான ஜெபம். விண்ணகத் தந்தையே, நித்திய முதல் குருவாகிய உம் திருமகனின் முகத்தை நோக்கி அவரின் பொருட்டு உமது குருக்களின் மேல் இரக்கமாயிரும். குருத்துவ அழைப்பின் அருளை அவர்கள் நன்கு உணரச் செய்தருளும். அழகை அவர்களை வெற்றி கொள்ளாதிருக்கும் பொருட்டு அவர்களை உமது அரவணைப்பில் காத்தருளும். ஓ இயேசுவே, சோதனையில் வேதனையுறும் குருக்களுக்காகவும் தனிமையில் வாடும் குருக்களுக்காகவும் மரணப்படுக்கையில் இருக்கும் குருக்களுக்காகவும் இறைஞ்சுகிறேன். எனக்கு திருமுழுக்களித்த குருவுக்காகவும் எனக்கு பலமுறை பாவ பொறுத்தல் அளித்த குருவுக்காகவும் என் துணையுடன் திருப்பலி நிறைவேற்றி எனக்கு உம் திருவுடலையும் குருதியையும் அளித்த அனைத்து குருக்களுக்காகவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றேன். ஓ இயேசுவே, எல்லா குருக்களையும் உமது அன்பின் அரவணைப்பில் காத்து அவர்களுக்கு தேவையான ஆசீரையும் அவர்கள் என்றென்றும் தங்கள் அழைத்தலில் நிலைத்திருக்கும் அருளையும் பொழிந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் உட்கொண்ட இத்திருவிருந்தினால் மன்னகத்தில் புனித பிரான்சிஸின் அன்பையும் பரிவையும் பின்பற்றி விண்ணகமாட்சியில் பங்கு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டு பரிசுத்த வாழ்வு வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துலங்கிடும் உமக்கு இறைவா நன்றி நன்றி இறைவா நன்றி நன்றி கூறுகின்றோம். உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துலங்கிடும் உமக்கு இறைவா நன்றி நன்றி இறைவா நன்றி நன்றி கூறுகின்றோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, மரியாளின் மாசற்ற இருதயமே, சகல புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சஸ்த சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.